கிறிஸ்து அன்பாக அழைக்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்மளுடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதை என்று வாழ்த்து கூறி, அடியனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்ட பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் நான் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் இந்த வாய்ப்பு கொடுத்துட்ட சபை மூப்பர்கள் மற்றும் சபை அங்கத்தினர் ஒவ்வொருக்கும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தின் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். நாம் இன்று தெரிந்து கொண்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பு சகோதரத்துவம். அது ஆதார வசனம் வாசிக்கும்படி சங்கீதம் 133:1 வாசிங்க சிஸ்டர். ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. பாருங்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்று பார்க்கிறது பாடத்தின் தலைப்பு சகோதரத்துவம். இப்போ சகோதரத்துவத்துக்கு ஆதார வசனம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். இப்போ நம்ம நிறைய பாடங்களில் பார்த்துருக்குறோம், ஒரு தலைப்பு வச்சுருந்தோமா, அந்த தலைப்பு கண்டிப்பாக பரிசுத்த வேதாமத்தில் அந்த இடத்துல பதிவு பண்ணணும். இப்போ சகோதரத்துவம் அப்படிங்கிற தலைப்பு இந்த வசனத்துக்கும் பொருந்துதா அப்படின்னு கூட நீங்கள் ஒரு கேள்விகள் கேட்கலாம். சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்களா, இது ஒரு தமிழ் வார்த்தை தான். பட் இதுக்குள்ளே இருக்கிற நம்ம உண்மை கருப்பொருளை தான் நம்ம தேடும் பொழுது சகோதரர் ஒருமித்து வாசம் இருக்கிறது. நம்ம எல்லாம் ஒற்றுமையாகவும் இருந்தால் பிதாவாகிய தேவனுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ நன்மை எவ்வளோ இன்பம் அப்படிங்கிறது எத்தனைன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அப்படிங்கும் பொழுது நம்ம புரியாது எவ்வளோ அளவு அப்படின்னு நம்ம அளவிட முடியாது. அப்போ சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு சரியான பொருள் என்னப்படுதுன்னா அன்பு, சகோதர அன்பு, அதில் ஒருமைப்பாடலை இருக்கிறது. சகோதர அன்பும் சேர்ந்தாப்புல ஒற்றுமையாக நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதே சகோதரத்துவம் என்று உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். சகோதர சகோதரிகளே, இது அவருடைய பார்த்தீங்களா சங்கீதக்காரர் அது என்ன பாடுறாருன்னா நம்ம ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. நம்ம எல்லாரும் பார்த்தீங்களா ஒன்றா எங்கெங்கேயோ இருந்து அழைக்கப்பட்டு தேவனுடைய வசனம் கேட்டு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒருமித்து பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தையும் நாம் அறிகிறோம். இதில் பற்றி நம்மளுக்குள்ளே பார்த்தீங்களா பல்வேறு பட்ட நிலையிலிருந்து வந்திருக்கிறோம், பல்வேறு தொழில் செஞ்சிட்ருக்கிறோம். நிறையா நம்மளுக்குள்ள தனிப்பட்ட வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பது தான் இந்த இன்றைக்கி பாடத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. சரி, எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கும் பொழுது சகோதரத்துவம் அப்படிங்கிற உலக பொருளில் போய் பார்க்குறோம். உலகத்தில் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமா, இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் 15 இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 அங்கே என்ன அவங்க ஒரு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் இதெல்லாம் அடையாளம் என்ன பண்ணும் பாகுபாடு பார்த்து பிரிக்கிறாங்க. பிரிக்கக்கூடாது என்று சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சட்டத்தை ஏற்றிருக்கிறார். இந்த நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு வார்த்தை சகோதரத்துவம் கூட பிரெஞ்சு இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அங்கேருந்து அந்த வார்த்தை இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு உலக ஜனங்கள், இப்போ உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் கூட தேவனை அறியாத ஒரு உலக ஜனங்கள் கூட நம்மளுக்குள்ளே என்னென்ன பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னா இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம், அந்த இங்கேருந்து வந்து அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே சகோதரத்துவமாக சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 15 அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாம் இந்த ஏன் எடுத்துகிட்டு நம்ம பைபிளுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே சகோதர அன்பும் சகோதர ஒற்றுமையும் எப்படி பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரர்களே, உங்களிடத்த ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகம் ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து முதல் சகோதரர்கள் யாருன்னு கேட்டால் பாருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க, காயின் ஆபேல். இப்போ இந்த காயின் ஆபேலை குறித்து நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சகோதரர்கள் மத்தியில் இருக்கிற காரியங்களும் புதிய ஏற்பாட்டுகள் இருக்கிற இந்த சகோதரில் இருக்கிற காரியங்களும் எப்படி ஒரு ஒத்து போகுது, அந்த குணலட்சணங்கள் நமக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு பகுத்து பார்க்குற பாடம் தான் இன்றைக்கி. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் சகோதரர்களே. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-8 வரை வாசிக்கும். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஓகே, நன்றி நன்றி சிஸ்டர். இப்போ நம்ம இந்த ஒரு பகுதி நம்ம நிறையா தடவை படிச்சிருப்போம். பரிச்சயமான ஒரு பாடப்பகுதி தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பாக பார்க்கலாம். முதல் குழந்தை வந்து காயின் பிறந்தார். அதுக்கப்புறம் ஆபேல் பிறந்தாங்க. ஸோ ஆபேலும் காயினும் அண்ணன் தம்பிங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காயின் வந்து அவருடைய என்ன வேலை செய்கிறாரு? நிலத்தை பயிரிடுவராக இருக்கிறார். நிலத்தை வந்து விவசாயம் பண்ணுறாரு. அவருடைய காணிக்கை பார்த்தீங்களா, அவர் கனிகள் கொடுக்குறாரு. தேவனுக்கு அவர் கனிகள் கொண்டு தராரு. அதே மாதிரி ஆபேல் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்ப்பனாக இருக்கிறாரு. அவருடைய காணிக்கை வந்து மந்தை மேய்ப்பன் அவர் வேலை செய்கிறாரு. அவர் காணிக்கை வந்து மந்தையில் கொழுமையானவைகளை, மந்தையின் கொளியீற்றை கொண்டு வந்து தேவனுக்கு வந்து அவர் காணிக்கை செலுத்துறாரு. இப்படி பண்ணும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆபேலுடைய காணிக்கையை வந்து தேவன் அங்கீகரிக்கிறாங்க. காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல. இதுங்கிற விஷயம் நம்ம பல அடிப்படை பாடங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இப்போ காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு போதும் சிஸ்டர், அப்படியே இருங்க. அப்போ காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்புறம் அடுத்து படிங்க. காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. போறோம் சிஸ்டர். பாருங்க, காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல. ஆனா அது காயினுக்கு என்ன வந்துச்சுன்னா, எரிச்சல் உண்டானுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, எரிச்சல். அவங்க நோட் பண்ணிக்கங்க, எரிச்சல் அவருக்குள்ள உண்டாகுது. ரெண்டாவது அவர் ஃபேஸ் மாறுது. உடனே அந்த நம்மளுக்குள்ள கோவம் வந்தா நம்மள ஃபேஸ் அப்படியே வேற மாதிரி அப்படியே அகோரமா மாறும். அப்போ அவருடைய ஃபேஸ் முகநாடி வேறுபட்டது. அப்புறம் தொடர்ந்து படிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? பாருங்க, இப்போ வந்து இவர் காணிக்கையை வச்சது தேவன் அங்கீகரிக்கல. ஆனா தேவன் கேட்கிறாரு, ஏன் இப்படிலாம் உனக்கு எரிச்சல் உண்டாயிருச்சு, உன் முகநாடிலாம் வேறுபட்டது அப்படின்னு தேவன் தான் கேட்கிறாரு. ஆனா காயின் என்ன பண்றாருன்னா, காயின் வந்து தேவன் மேல தான் கோவப்பட்டிருக்கணும். ஆனா ஆபேல் மேல அவர் கோவப்பட்டார். அப்போ அவர் வசனம் கூட 4:6 படிச்சிட்டிங்களா? அடுத்தது ஆதியாகமம் 4:6 படிச்சு. ஓகே, அப்போ என்ன ஆச்சுன்னா, காயினுக்கு வந்து அவர் தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கல. அவர் யார் மேலே கோவப்பட்டிருக்கணும்? தேவன் மேலே கோவப்பட்டிருக்கணும். அவன் தேவன் மேலே கோவப்படாமல் மாறாக அவருடைய காணிக்கையை வந்து ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாருன்னா, வம்பு இழுக்கிறார். அவரோட பேச்சு கொடுக்குறாரு. அவர் பேச்சு கொடுக்கும் பொழுது அவருக்கு விரோதமாக எழும்புறாரு. அந்த வசனம் படிக்கலாம். அது 7ஆவது வசனம் படிங்க. கொலை செய்யறதுக்கு முன்னாடி, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம். 8ஆவது வசனம் படிங்க சிஸ்டர். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி, போதுங்க, அதாவது என்ன பண்றாங்க, ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி கொலை செய்யறாரு. அவருக்குள்ள 3 கேட்டகரி நடந்திருக்குது குணலட்சணங்கள். ஃபர்ஸ்ட், தேவன் இவரோட காணிக்கையை அங்கீகரிக்கல. ரெண்டாவது, அதாவது இது அங்கீகரிக்கல உடனே அவருடைய முகநாடி, காயினுக்கு முகநாடி எரிச்சல் ஃபஸ்ட்டு உண்டாயிடுச்சு. ரெண்டாவது, முகநாடி அவருக்கு வந்து வேறுபட்டுச்சு. மூணாவது என்ன பண்ணுறாரு, அந்த ஆபேலிட்ட அவர் பேச்சு கொடுத்து அவர்கிட்ட வம்பிழுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு விரோதமாக எழும்பி, ஸோ அவர் மேலே கோவப்படுறாரு. அவருக்கு மேலே அநியாயமாக விரோதமாக எழும்பி அவரை கொலை செய்கிறாரு. இப்போ இந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 3 தன்மைகள் வந்து யாருக்கிட்ட ஏற்பட்டுச்சுன்னா, காயின்கிட்ட ஏற்பட்டுச்சு. அந்த 3 கேரக்டர் என்னென்னா, ஒன்று எரிச்சல், இன்னொன்று வந்து அந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறது, அது அவருடைய முகநாடி மாறுபட்டது, அப்புறம் விரோதமாக எழும்புறாரு. இப்போ அது காயினிட நடந்த விஷயங்கள் பார்த்துட்டோம். ரெண்டாவது, ஆபேலிட்ட என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஆபேல் வந்து எந்த தப்பும் அவர் பண்ணலை. அவர் என்ன செஞ்சார்னா, தேவன் கிட்ட உண்மையாக இருந்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முதன்மையானதை, தன்னுடைய மந்தையின் கொளியீற்றை என்ன பண்ணார், தேவன் கிட்ட போய் அவர் கொடுத்துறார். இது எல்லாமே ஒரு நன்மையான காரியங்கள் செஞ்சார். தன் உழைத்ததை
தன்னுடைய உழைப்பில் ஏற்பட்ட முதல் பலன் அது கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்கு அவர் கொடுக்குறாரு. அதை வந்து தேவன் அங்கீகரித்தார். அங்கீகரித்தனால தான் என்ன ஆயிடுதுன்னா, இந்த காயினுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, கோவப்பட்டு அவரை வந்து சில அவருக்குள்ள ஒரு சில அந்த இது நடக்குது. இந்த எரிச்சல், முகநாடி மற்றும் விரோதமாய் அவருக்கு எழுப்பி அவர் கொலையும் செய்கிறார். இப்போ இந்த 2 சகோதரர்களுக்குள்ள என்னென்ன நம்ம ஒரு குணலட்சணங்கள், காயினுகிட்டேருந்து என்னென்ன வந்து ஒரு குணலட்சணங்கள் வெளிப்பட்டுச்சு, அவருடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து. ஆபேலிட்டேருந்து ஒரு குணலட்சணங்கள் என்ன வெளிப்பட்டுச்சு, இது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10-12 ஒருத்தர் படிங்க. அடுத்த இன்னொருத்தர் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11 ஒருத்தர் படிங்க. ரெடியாக வச்சுக்கங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. 3:11 படிச்சிட்டிங்களா? படிங்க சிஸ்டர். 12 படிங்க சிஸ்டர். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஆம் சகோதர சகோதரிகளே, இப்போ வந்து காயினுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னா பொல்லாதவர்களா இருக்கிறது. ஆபேலுடைய கிரியைகள் வந்து தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. இந்த கிரியினால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு தேவனுக்கு பிரியமா இல்லாத போனதுனால தான் தேவன் அங்கீகரிக்கல. இப்போ இதில் பிசாசின் பிள்ளைகள் யாரு, தேவனுடைய பிள்ளைகள் யாருன்னு வெளிப்படுது. இந்த குணலட்சணங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நம்ம மத்தியில் இருக்குதா அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. இந்த ஒரு குணலட்சணங்கள் நம்மக்கிட்ட ஒரு எழும்பும் பொழுது நாம் என்ன பண்ணோம், சத்தியத்தில் நம்ம கீழ்ப்படிந்து நம்ம அதை வந்து நம்மளுக்குள்ள வந்து தம்மைத்தாமே நிதானித்து இதை வந்து சரி செய்யணும். தேவனுடைய வெளிச்சத்தின் மூலமாக நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். பிசாசின் பிள்ளைகள் என்ன என்றும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன என்று நம்ம பகுத்து பார்க்குறோம் நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதுபோல் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு உதாரணம் கூட நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு காயின் ஆபேல்கிட்டேருந்து நம்ம என்ன படிப்பினை கற்றுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வந்து வேதாமத்தில் பார்த்தீங்களா, இன்னொரு நபர் இருக்கிறார், இன்னொரு சகோதரர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிந்த பாத்திரங்கள் தான். நான் ஒன்றும் புதுசாக இன்னைக்கு சொல்ல போகிறது கிடையாது. இன்னொரு சகோதரர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாப்நாத் பனேயா அப்படிங்கிற ஒரு சகோதரை பற்றி பார்க்க போகிறோம். அது சொல்லிடுவாங்க சகோதரர்கள், யோசேப்பு. அப்போ வசனம் வாசிக்கலாம். சரி, நம்ம சொல்கிறோம் சாப்நாத் பனேயா அப்படின்னா அந்த ஒரு எகிப்தில் அந்த ஒரு போர்த்திபார் அந்த ஒரு ராஜா கொடுக்குற அவங்க ஒரு பட்டம், அது அவங்க பேர். அது பேர் என்ன பேர் மாற்றினாருன்னா சாப்நாத் பனேயா. இன்னும் சொல்லப்போனால் அவர் யோசேப்போட வாழ்க்கையும் நம்ம கொஞ்சம் பார்க்குறோம் சகோதர சகோதரி. அப்போ யோசேப்பு யார், அதை பற்றி நீங்கள் அடிப்படை பாடங்கள் படித்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம யாக்கோபுடைய 12 புத்திரர்களில் அந்த ராகேலுடைய மகன் தான் யோசேப்பு. அந்த 12 பேரும் உங்களுக்கு தெரியும். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், அப்தலி, காத், ஆசேர், இசக்காத்து, செபுலன், யோசேப்பு, பென்யமின் இப்படிங்கிற ஒரு எல்லா சகோதரர்களையும் நம்ம படிச்சிருக்கிறோம். வேதத்தில் அநேக முறை நம்ம பயிற்சியமாக படிச்சிருக்கிறோம். இந்த யோசேப்பை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம் வாசிங்க. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். அப்ப ராகேலுக்கு என்ன பண்றாங்கன்னா, அப்போ ஒரு குமாரன் பிறகுறாங்க, அவங்க யோசேப்பு என்று பெயர்றாங்க. ரெண்டாவது யோசேப்பு அவர் வந்து எத்தனை வருஷம் அவர் அப்பா கூட அந்த வீட்டில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவரும் பார்த்தீங்களா ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். எந்த வயது அப்படின்று பார்த்தா 17 வயது வரையிலும் என்ன பண்ணுறோம், ஆடுகள் மேய்த்து இருக்கிறார். 17 வயது வரலாம் எங்கள் அப்பா கூட எங்கள் அண்ணன் கூட அந்த அவங்க தொடர்பில் இருக்கிறாரு. வசனவாசிகளாம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வம்ச வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால். போதும், நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ அவர் 17 வயது வரையிலும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாரு. அப்போ அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோமா, உங்களுக்கு அதோடைய ஸ்டோரி எல்லாமே தெரியும். வசனம் அதிலே 37:4 படிங்க. ஒருத்தர் 8 ஒரு ஆள் வச்சுங்க.
அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். 8 ஒருத்தர் படிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அங்க என்ன நடந்திருக்குன்னா, யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கும்பொழுது கூட யோசேப்பு சில உண்மையா இருக்கிறாரு, தேவன்கிட்ட இருக்கிறாரு, அப்பாவுக்கு பிரியமா இருக்கிறாரு. சில கனவுகள் சொப்பனங்கள் பதில் சொல்லும்போது கூட அங்க சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா பகைக்கிறாங்க. அங்க ஒரு கேரக்டர் நடக்குது. ஃபர்ஸ்ட் பகைத்தல், ரெண்டாவது இன்னும் பகைக்கிறாங்க. வசனம் வாசிங்க, அங்க பாரு, பகைக்கிறாங்க, இன்னும் பகைக்கிறாங்க சகோதரர் மேல. அடுத்தபடி என்ன நடக்குதுன்னா, அதிலே 18 இருந்து 23 வரைக்கும் வாசிச்சிருங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவருண அங்கேயே அவர்கள் போத விடுங்க. இங்க என்ன நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் அங்கேயே ஒரு 3 காரியம் நடக்குது. ஃபர்ஸ்ட் பகைக்கிறாங்க சகோதரர்களால், ரெண்டாவது இன்னும் பகைக்கிறாங்க, மூணாவது ஒரு கொலை பண்ணுற திட்டம் போடுறாங்க. அப்படி கொலை பண்ண திட்டம் போடுது. அதில் ஒரு சகோதரர் ரூபன் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை வேணாம், தம்பியை கொல்றதுக்கு அவர் விரும்பலை, அவரை காப்பாற்றி விடலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு அவங்க எகிப்திற்கு அடிமையாக அவர்கள் விற்கப்படுறாங்க. அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அங்கேயும் ஒரு 3 விஷயம் நடக்குது சகோதரர்கள் மத்தியில். அவருக்குள்ள பகைத்தல், இன்னும் பகைத்தல், அதனுடைய உச்சக்கட்டம் கொலை செய்யறது கூட அவங்களுக்கு அந்த மனது வருது சகோதரர்களே. இப்போ யோசேப்பு என்ன பண்றாருன்னா, அந்த அங்கிருந்து அந்த எகிப்துக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு அடிமையாக விற்கப்படுறாங்க. அந்த இஸ்மாவேல் சந்ததியார் அவங்க என்ன பண்றாங்க, அவரை அடிமையாக ஏதோ ஒரு அமௌண்ட் வெள்ளி காசுக்கு அவங்க விற்கப்படுறாங்க. அங்க என்ன பண்றாங்க, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுறாரு. இப்போ அந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அப்ப என்ன செய்ய, அடிமையா வாங்கப்பட்டார். அப்ப என்ன யோசேப்பு என்ன பண்றாரு, தன் சகோதரர்களாக ஒரு 3 கேட்டகரி, பகைத்தாங்க, இன்னும் பகைத்தாங்க, கொலை செய்ய பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அடிமையாக அவர் என்ன பண்றாரு, விற்கப்படுறாரு எங்க எகிப்துக்கு. அப்ப அங்க எங்க போறாங்கன்னா, அந்த இஸ்மாவேல் சந்ததி என்ன பண்றாங்க, கொண்டு போயிட்டு ஒரு பார்வோனுடைய அந்த பிரதான தளபதி போத்திபாரர், அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரதான இருப்பாங்க. அந்த போத்திபாரருக்கெல்லாம் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க, பிரதானவர். அந்த ஒரு வீட்டுக்கு என்ன பண்றாங்க, ஒரு அடிமையாக விலைக்கு வாங்குறாரு. அப்போ அங்கே யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அடிமையாக அங்கே வேலை செய்கிறாரு. அப்படி அடிமையாக இருக்கும் பொழுது என்ன, அடிமை என்றால் என்ன அப்படின்னா, அடிமைனா நம்ம ஒரு சுய சித்தம் எங்கேயுமே செய்ய முடியாது. அது அங்கே என்ன அவர் எஜமான் சொல்கிறாரோ அது மட்டும்தான் செய்யணும். நம்மளுடைய விருப்பம், சுய விருப்பம் எதுவுமே கிடையாது. எஜமானுக்கு சரண்டர் ஆகி கிடக்கணும். எஜமான் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்மளுடைய வேலையாக்குமே தவிர நம்மளுடைய சுய வேலை இல்லை. அப்போ அதுபோல் சுய சித்தம் செய்ய முடியாது. அதேமாதிரி சுதந்திரம் அங்கே கிடையாது, சுதந்திரம் இல்லை, சுயாதீனம் இல்லை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை யோசேப்பு அங்கே இருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவர் கூடயே இருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யோசேப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, யோசேப்பு அவர் என்ன நினச்சி ஜெபிச்சாரும் சரி, அவர் உண்மையாக இருப்பார். அவருடைய நடக்கையை அந்த எஜமான் பார்க்குறாரு. அந்த எஜமான் பார்க்கும்பொழுது இவர் விட்டு ஏதோ தெய்வ பலம் இருக்குது, தெய்வ சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை தன் நேசிக்கிறார். அந்த எஜமான் கூட நேசித்து தன் வீட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு அதிகாரியாக கூட வைக்கிறார். அவர்கிட்ட இருந்த குணலட்சணம் பாருங்கள். அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும் ஒரு அடிமையாக இருந்தப்போ தேவனை மறுதளிக்காமல், இல்லை அவரை பற்றி தூசிக்காமல் உண்மையாக இருந்த தேவ பயம், அவர்கிட்ட இருந்த நடத்தை, தேவ பயம், அப்புறம் உண்மைத்தன்மை. அப்போ அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறா கூட இருந்துக்கிறார். அப்போது
அந்த மாதிரி சூழ்நிலையிலும் தேவன் அவர் கூடயே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம புரியுது சகோதர சகோதரி. ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளுக்கு கடந்து வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, யாராக இருந்தாலும் நம்ம என்ன நேரடியாக போய் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி உலகத்துக்கு போய்ட்டோம். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர் எங்கேயும் போகாமல் ஜெபம் பண்ணார். நம்ம புலம்புறோம், ஒரு காரியங்கள் நம்மளுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுறோம், அதை பற்றி புலம்புறோம். உலகத்தில் போய் இதுக்கு நமக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறோம், அது ரெமெடிஸ் பண்ணுறதுக்காக நம்ம தேடுறோம். கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இது தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவர் கிருபாசனையில் நின்று, தேவனே இதுக்கு எப்படி நாங்கள் சால்வ் பண்ணுறதுன்னு போய் நம்ம கேட்குறோமா அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணும், தேவன் இந்த சித்தத்தை அனுமதிக்கிறாரா, இதுலேருந்து நம்ம எப்படி மீட்டு எடுப்பார் அப்படின்னு ஒவ்வொருவரும் அந்த கடுமையான இடுக்கமான சூழ்நிலையில் போய் தேவ கிருபாசனையில் நம்ம என்ன பண்ணணும், நிற்க வேண்டும். இப்படி நிற்கும் பொழுது நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். தேவனிடத்திலிருந்து கிருபை இரக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் சகோதரர்களே. அப்போது நம்ம ஒரு போலீஸு கோர்ட்டு அங்கே போய் நிற்காம தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா, பிதாவினுடைய கிருபாசனையில் நின்று ஜெபம் பண்ணுவார்கள். அப்போ அதுபோல தான் இந்த மாதிரி சூழ்நிலையும் கூட யோசேப்பு அங்கே தேவனிடத்தில் நின்று ஜெபம் செய்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தேவன் கூடவே இருக்கிறத அவர் உணர்ந்தனால தான் அவர் இந்த சூழ்நிலையும் கடந்து போயிட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியாக பார்க்கலாம், அவர் வாழ்க்கையில் அவர் இந்த காரியங்கள், இந்த அடிமையான காரியங்கள், சில கஷ்டமான சூழ்நிலைகள், ரொம்ப நம்ம நினைக்கிறோம் இது ஒரு அடிமை, இந்த மாதிரி கஷ்டம் அப்படி நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த மாதிரி ஒரு இடுக்கமான பாதையிலும் கூட அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கார். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த போர்த்திபார் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போர்த்திபார்கிட்ட கூட அந்த ஒரு வேலைக்காரர் இருக்கும்போது உண்மையாக இருக்கிறாரு. அது கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அந்த எஜமான் அவர் கண்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டுக்கு விசாரணை அதிகாரியாக கூட அந்த இடத்துல வைக்கிறார். இப்படி விசாரணை அதிகாரியாக வைக்கும் பொழுது அந்த போர்த்திபாருடைய மனைவி, இவர் ஒரு பூரண அழகுள்ளவர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு முன் அடையாளம் இருக்கிற இவர் பூரண அழகுள்ளவன். தேவன் இவர் கூட இருக்கிறதுனால இவர் மேலே ஒரு மாம்சீகமாக இவர் பூரண அழகுள்ளவர். இவர் மேலே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆசை வைத்துட்டு அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க, ஒரு தவறு பாவம் பண்ணுறதுக்கு அவங்கள தூண்டப்படுறாங்க. அப்படி உள்ளது என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேருந்து ஓடிந்துடுறாரு, வெளியே ஓடுறாரு யோசேப்பு. அங்கே வெளியே ஓடும் பொழுது அவங்க யோசேப் மேலே அபாண்டமாக அந்த அம்மா பாவத்தை பொய் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. பொய் குற்றச்சாட்டு வைக்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் எஜமான் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு தண்டனை கொடுக்குறாரு. போய் ஜெயிலில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெயிலுக்கு போகணும், இந்த மாதிரி பாவத்துக்கு ஜெயில் தண்டனை. இப்போ ஜெயிலுக்கு அவர் போயிடுறாரு. ஆதியாகமம் வசனம் வாசிங்க, 39ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா, உடனே அவருக்கு பனிஷ்மெண்ட் வந்துடுது. அவர் செய்யாத குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் வந்துடுது. அவர் எங்கே போயிடுறாருன்னா ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்போ அந்த சூழ்நிலையிலும் அந்த ஜெயிலையும் கூட தேவன் அவர் கூட இருக்கிறாரு. வசனம் அது 21 வாசிருங்க. ஆதியாகமம் 39:21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, அங்க கூட அவர் என்ன பண்ணாருன்னா, அவரும் ஒரு இரக்கமாகவும் தாழ்மையாகவும் எல்லாம் உண்மையா இருக்கிறத பார்த்துட்டு அவர் மூலமா நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திருக்குது. அவர் மேல தேவன் அவர் கூட இருந்தாருன்னா அவருடைய வாக்கு அங்க பழித்திருக்கிறது. அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணாலும் அவங்க விடுதலை ஆகுவாங்க. அது எப்படி நம்ம பார்த்துக்கலாம்னா, அந்த நாட்களில் அந்த ராஜாக்களுக்கு ஏற்படுற அந்த கனவுகள், பானபாத்திரங்களுக்கு ஏற்படுற அந்த சொப்பனங்கள், அந்த பார்வோனுக்கு ஏற்படுற சொப்பனங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுவார்னா, அங்கே பதிலே சொல்ல முடியாத இருக்கிற காலத்தில் அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறவர் யாருன்னா யோசேப்பு தான். யோசேப்பு மூலியமாக தான் அவங்களை வெளிப்பட்டு தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கனவுக்கான விளக்கங்கள்லாம் இருக்குது. இந்த கனவுகளும் எடுத்தமாவே பெரிய பாடங்களை எடுக்கலாம். நம்ம அதை நம்ம புரியறதுக்காக கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறோம். அப்போ இந்த மாதிரி அந்த கனவுகளுக்கு இவங்களால பதிலே கொடுக்க முடியாத காலத்தில் தேவனிடத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய மத்தியஸ்தராகவும் தேவனுடைய மனுஷனாகவும் ஒரு பரிசுத்தவனாகவும் இருந்து அந்த ஜனங்களுக்கு அந்த கனவுக்கு அவர் அந்த விளக்கத்தையும் கொடுத்தாரு. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. இதுக்கு அவர் அந்த விளக்கத்தையும் சொல்லுவார், இதுலேருந்து மீட்டுக்கொள்றதுக்கு வழியும் சொல்லுவார். அப்படி சொல்லும்பொழுது தான் அந்த போர்த்திபார் என்ன பண்ணார்னா, எகிப்துக்கே அதிபதியாக அவரை மாற்றுவார். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம், ஒரு ஜெயில் கைதி. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை ஜெயில் இருக்குது சொல்கிறாங்க. அதிகமாக குற்றம் பண்ணுறவங்க பாளையங்கோட்டை ஜெயிலு, சேலம் ஜெயிலு, சென்னையில் இருக்கிற புழல் ஜெயிலு, அப்புறம் டெல்லியில் திகார் ஜெயில். அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிற ஒரு குற்றவாளி. அப்போ அதிக குற்றம் பண்ண அவங்க தான் அந்த மாதிரி ஒரு ஜெயிலில் போடுவாங்க. வெளியே வர முடியாது, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை கைதிகளை. இந்த கைதி இந்தியாவின் பிரதமர் ஆக முடியுமானா ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அந்த சூழ்நிலை இருந்த கைதி தான் யோசேப்பு. அவர் என்ன பண்ண, எகிப்துக்கு அவர் பிரதமராக ஆனார்.
அப்போது அவருடைய வயது 30 வயது. அந்த ஒரு எகிப்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக வரும்பொழுது அவருடைய வயது 30 வயது. அவர் 17 வயசுலேருந்து 30 வயது வரையிலும் அவருடைய தண்டனை காலம் 13 வருஷம். இப்போது நம்ம ஒரு 6 மாதம் 1 வருடம் ஒரு காரியங்களை ஒரு தண்டனையை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, சகிக்க முடியல, தாங்க முடியல. அவ்வளோ வேதனைகள் இருக்குது. நம்ம சொல்கிறோம் இப்படி பாடுகள் வழியாக வேதனைகள், துன்பங்கள், அடிகள் எல்லாம் ஈஸியாக ஒரு வரிகளில் சொல்லிடுறோம். 13 வருஷம் இந்த ஒரு பாடுகள் மத்தியில் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவன் அவர் உயர்த்தி ராஜாவாக்கியிருக்கிறாரு. அப்போ பாடுகள் வழியாக தான் வந்து என்ன பண்ணும் அந்த ஒரு நிலைமையை அடைய முடியும் சகோதரர்களே. நீங்கள் பார்க்கலாம், அது அவர் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் நம்ம வந்து அது வேதனையை நம்ம ஒரு வரியில் சொல்லிட முடியாது. நீங்கள் உண்மையிலேயே அதை யோசனை பண்ணி ட்ராவல் பண்ணி பார்க்கும் பொழுது அது பயங்கரமான கொடியதான ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த டைம்லேயும் கூட அந்த 13 வருஷமும் கூட தேவன் அவர் கூடயே இருந்திருக்கிறாரு. வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38 46 வரை. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிடப்பட்ட பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். சகோதர சகோதரிகளே, நம்ம யோசேப்போட வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம்னா, அந்த சகோதரர்கள், அந்த ஒரு 12 சகோதரர்கள், அப்புறம் யோசேப்பு. இந்த 12 சகோதரர்கிட்ட வெளிப்பட்ட குணலட்சணங்கள் பகைத்தல், இன்னும் அதிகமாக பகைத்தல், கொலை செய்தல், அவர் அடிமையாக காட்டி கொடுக்கப்படுதல், இவ்வளோ காரியங்கள் மற்ற சகோதரர்கள் மத்தியில் நடந்துச்சு. ஆனால் யோசேப்புக்கிட்ட அவர் ஏற்றுக்கொண்டார். மாறாக அவரோட போராடலை. அவர் வந்து தன்னுடைய நியாயத்துக்காக அவர் போராடலை. அவர் என்ன பண்ணார், அந்த வழியெல்லாம் கடந்து போனார். ஒவ்வொன்றும் கடந்து போனார். ஒவ்வொரு இடத்துலையும் சோதனை. அவர் அங்கேருந்து அந்த ராஜா வீட்டுக்கு போனால் அங்கே சோதனை, ஜெயிலில் இருந்தாலும் அங்கே சோதனை, எல்லா இடத்துலையும் அவர் ஜெயம் கொண்டு அவருடைய 30வது வயது, அந்த வசனம் படிச்சிட்டிங்களா? ஆதியாகமம் 41 46ஆம் வசனம் படிச்சிட்டிங்களா? யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். போதும், அவருடைய வயசு 30 வயசு. அப்போ அங்கே ஆடு மேய்க்கும் பொழுது காட்டிக்கொள்ளப்படார் 17 வயசில். ஒரு வயது இங்கே வந்து ராஜாவும் போது 30 வயது. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம், அதாவது ஒரு ஆயுள் தண்டனை கைதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அனுபவிச்சார். இந்த யோசேப்பு மற்றும் சகோதரர்கள் மத்தியில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், இந்த ஒரு கேரக்டர் குணலட்சணங்கள் நம்மகிட்ட இருக்குதான்னு சொல்லி நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ளும் சகோதர சகோதரர்களே. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் மற்றும் 12 அப்போஸ்தலர்களும். இந்த 12 அப்போஸ்தலர்களில் நம்ம ஒரு மீதி 11 பேரை பார்க்க போகிறது இல்லை. ஒரு குறிப்பாக 2 ஒருத்தர் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ யோசேப்புக்கு முன் அடையாளமாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் யோசேப்போட வாழ்க்கையை அப்படியே யார் பார்த்தீங்களா, அப்படி நிழலாக காட்டுறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அப்படியே பொருந்தும். எப்படி அவர் அது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாரோ அதே போல் 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காரியத்தோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் காட்டி கொடுக்கப்பட்டார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்குங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்க என்ன பண்ணார், யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாரு, 30 வெள்ளிக்காசுக்காக அவர் காட்டி கொடுக்கப்படுறாரு. இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய். போதும். இப்ப யூதாஸ் காரியோத்து பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். மோஸ்ட்லி யூதாஸ் காரியத்துனா ஒரு டேஞ்சர். ஐயோ, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக பவுல் பார்க்குறோம், யோசேப்பை பார்ப்போம், யாக்கோபை பார்ப்போம், நம்ம பேதுரை பார்ப்போம், இப்படியே தான் பார்த்துட்டு இருப்போம். யூதாஸ் காரியத்தை ஏன் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த பாடத்தில் பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. யூதாஸ் காரியத்தை எதுக்கு அழைக்கப்பட்டார்? முதல்ல
12 அப்போஸ்தலர்கள் விசேஷ அந்த 12 அஸ்திபார கற்களுக்காக அவர் அழைக்கப்பட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். அப்போ யூதாஸ் காரியத்துனா ஒரு டேஞ்சர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அவருக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா? ராஜ்யத்தில் அவர் வருவாரா வரமாட்டாரா? அப்படி உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லலாம், பதில் சொல்லலாம். யூதாஸ் காரியத்துக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா? உண்டு. உண்டு தான் மெஜாரிட்டியாக சொல்கிறீங்க. ஓகே, அதுக்கு பதில் நம்ம பார்க்கலாம், வேதத்திலே பார்க்கலாம். அதுக்கு மன்னிப்புக்கு இடமே இல்லை என்று தான் வந்து வேதத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட பார்க்கலாம். அப்போ யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்களா, 2ஆம் மரண வகுப்பாருக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கப்படுகிறது. அது எப்படி பார்க்கலாம்? பிதாவாகிய தேவன் செலக்ட் பண்ணுறாரு. நீங்கள் 12 அப்போஸ்தலர்களும் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு சொல்லுவார், நீங்கள் தேவன் கொடுத்தீங்க, உங்களை வந்து தேவனாக சொல்ல வைக்கிறாரு, நீங்கள் உண்மையான தேவனுடைய குமாரன் அப்படின்னு இவர் பேதுரு சொல்லுவார். இது நீ சொல்லப்பா, என் தேவன் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தேவன் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த 12 பேர்த்தையும் செலக்ட் பண்ணுறாரு. அந்த 12 பேரை செலக்ட் பண்ணும்பொழுது யூதாஸ் காரியத்தும் தேவனால் செலக்ட் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் அவர் எதுக்கு வாய்ப்புக்கு, விசேஷ வாய்ப்பு, 12 அப்போஸ்தலர்கள் வாய்ப்புக்கு வரப்பட்டார். அப்போ யூதாஸ் காரியத்தை செய்தது பாவமா துரோகமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரதர் சொல்லலாம், துரோகம். கரெக்டான பதில். இப்போ லூக்கா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் யாதெனில் 16 யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் கரியத்து என்பவர்களே. பாருங்க, துரோகியான யூதாஸ் காரியத்து. அப்போ அங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போது பிரதர் கூட சொன்னாங்க மன்னிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரே சொன்னார் துரோகம் பண்ணியிருக்கார். துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையாது. தெரியாது செய்த தவறுக்கு மன்னிப்பு இருக்குது, துரோகத்துக்கு மன்னிப்பு இல்லை. இந்த உலகத்தை கூட பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணாரா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க. அப்படியே இன்டைரக்டாக திட்டமிட்டு பிளான் பண்ணி அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்கும்போது என்ன பண்ணுறோம், உட்காந்து பேசி அக்ரிமெண்ட் பண்ணுறோம். இத்தனை காசுக்கு நான் உங்களுக்கு தரேன், இவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பேசிக்கிறோம். அந்த மாதிரி 30 வெள்ளிக்காசுக்கு அக்ரிமெண்ட் பண்ணிட்டாரு. அதை அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அவர் வந்து முத்தத்தினால காட்டி கொடுக்குறாரு. அந்த வசனம் வாசிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். ஓகே, பாருங்க, இயேசு முத்தத்தினால காட்டி கொடுத்தாரு. சரி பிரதர், எப்படி நீங்க சொல்றீங்க இவ்வளோ கன்ஃபர்மேஷனா அவருக்கு வந்து 2ஆம் மரணம் வகுப்பாரு, அவருக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு இவ்வளோ கன்ஃபர்மேஷன் எப்படி சொல்றீங்கன்னா, பஸ்கா ஆயத்தம் வந்து அதை பத்தி நீங்க பார்க்கலாம். வசனம் மத்திய 26ஆம் அதிகாரம் 19லேருந்து 20 வரை வாசிங்க. மத்திய 26 19 20. இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். 20 படிச்சிட்டீங்களா? 21 படிங்க. அவர் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து 24 படிச்சிருங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவான். போதும். இப்போ பஸ்கா ஆயத்தம் பண்றாங்க. பஸ்கா ஆயத்தம் பண்ணும்போது பழைய பஸ்காவை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு புதிய பஸ்காவை அவர் என்ன உடன்படிக்கையை துவக்கிறார். அவர் கண்டிப்பா வெளியே எங்கேயே போயிட்டாருன்னு பார்த்தா கிடையாது. வசனம் படிக்கும் பொழுது கண்டிப்பா அவர் என்ன பண்றாருன்னா அவர் கூட இருந்திருக்கிறார். அந்த ஒரு நியமம் புதிய உடன்படிக்கையில் ஒரு பங்கு எடுத்துட்டார். இயேசுவோடைய ரத்தத்திலையும் பாத்திரத்திலையும் அவர் பங்கு எடுத்துட்டார். அப்படி எடுக்கும் பொழுதும் என்ன பண்ணுறாங்கன்னா வார்னிங் லெட்டர் தரார். வார்னிங், இப்போ ஒரு குற்றம் செய்கிறாங்க, அது கண்டுபிடிச்சிடாரு, ஒரு ஹெட்மாஸ்டர் கண்டுபிடிச்சிடாரு, ஒரு வாதியார் ஒரு குற்றம் செய்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா எடுத்தோன்னே பனிஷ் பண்ண மாட்டார், கூப்பிட்டு உட்கார வச்சு வார்ன் பண்ணுவார். இந்த மாதிரி இருக்குப்பா, ஒரு பொதுவாக சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இதோட நிப்பாட்டிக்கணும், இல்லைனா வந்து அவங்க மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன நம்மளெல்லாம் பழகுதுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சரோ அதை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்போ வார்னிங் போகுது, பொதுவான வார்னிங். அந்த பொதுவான வார்னிங் போகும்பொழுதும்
உங்களை ஒருத்தன் என்னால் முத்தத்தினால் ஒருத்தன் காட்டி கொடுப்பான், உங்கள் ஒருவன் அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த அட்ரஸ் பண்ணும்பொழுதும் யூதாஸ் காரியத்துக்கு அவர் என்ன பண்ணுது, மனம் அவர் அப்படியே இருக்கார், எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவருக்கு என்ன துணிகரம். அவர் வார்னிங் கொடுத்துமே அவர் என்ன பண்ணுறாரு, துணிகரம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார், இன்னொரு வார்னிங், அந்த காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ அப்படிங்கிறது. இந்த ஐயோங்கிற வார்த்தை பயங்கர பவர்ஃபுல். அது யாராவது மறிச்சிட்டா தான் அந்த ஐயோன்னு கத்துவாங்க. ஐயோங்கிறது வந்து கம்ப்ளீட்டு டெத்து. அதுக்கப்புறம் அதில் மீட்டெடுக்க முடியாது. அந்த மனுஷன் பிறவாதில் இருப்பது நலமாக இருக்குமே அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. சரிங்க பிரதர், நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் தானே வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அந்த ரத்தத்தின் மூலம் வருதுன்னா, ஆனால் அந்த 12 அப்போஸ்தலருக்கும் அங்கே புது உடன்படிக்கையிலே அங்கே வருது. இது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுங்க. தேவனுடைய மிகப்பெரிய கிருபையானா யூதாஸ் காரியத்து வரலாம். நம்ம அது ஒரு அனுமானம் தான் நம்ம தியானிக்கும் பொழுது. இல்லை ஒருவேளை வந்து அவருடைய பெரியான இரக்கத்தில் பெரிதான தேவனுடைய இரக்கமாக இருந்தால் அந்த ராஜ்யத்தில் 1000 அரசாட்சியில் வேறு வேலை அவருக்கு அதை கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம அது ஒரு இது அனுமானம்னு சொல்லப்பட்டு நம்ம கடந்து போகலாம். அப்போ யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் மற்றும் புது உடன்படிக்கையில் வந்து அவர் என்ன பண்ணார், பங்கு கொண்டார். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 28 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். பாருங்க, அவர் கம்ப்ளீட்டாக சொல்கிறாரு, இந்த ரத்தம் இந்த பாத்திரம் இதை வந்து நீங்கள் அவர் மரிப்பை காட்டுது, பாடுகளை காமிக்குது. கம்ப்ளீட்டாக அங்கே டெத்து ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய டெத்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் எங்கே போகிறாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அங்கே வெளியே வரும்போது முத்தத்தினால காட்டி கொடுக்கப்படுறாரு. இப்போ யூதாஸ் காரியத்து அவர் என்ன தொடர்ந்து என்னென்ன பண்ணிட்டாருன்னா, 30 வெள்ளிக்காசில் காட்டி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி திட்டமிட்டு ஒரு கொலை செஞ்சால் அவங்களுக்கு மரண தண்டனை. நம்ம இன்றைக்கி உலகத்திலேயே பார்க்குறோம். திட்டமிட்டு செய்யாத யதார்த்தமாக தற்காப்பு செய்யும்பொழுது அவங்க விடுதலை பண்ணுறாங்க. திட்டமிட்டார் 30 வெள்ளிக்காசுக்கு. இன்னொன்று துரோகம் செஞ்சார். துரோகத்துக்கு இந்த மன்னிப்பு கிடையாது. அப்புறம் காட்டி கொடுத்தாரு. இன்னொன்று பார்த்தீங்களா, கிரைஸ்ட் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி கூட எச்சரிக்கிறார், அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போவுமே யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணாருன்னா மனம் திரும்பல. அப்போ யூதாஸ் காரியத்தை ஒரு 7 தவறுகள் அங்கே பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் ஆஃப் த செகண்ட் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தின்னு புரிந்து கொள்ளலாம்னா, ஒன்று திட்டமிடுதல், ரெண்டாவது வந்து அவர் செலெக்ஷன், அஸ்திபார கல்லுக்காக அவர் எடுக்கப்பட்டார். ஆனால் அந்த பரலோக வாய்ப்புக்காக அந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணிட்டாரு, துரோகம் செஞ்சார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக வார்னிங் கொடுக்கப்பட்டுச்சு. மத்தேயு 26, 21 இன்னொரு தடவை வாசனம் படிச்சிருங்க. மத்தேயு 26, 21. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு சொல்றாரு, செகண்ட் டெத்து கன்ஃபர்மேஷன் என்னதெல்லாம் ஐயோன்னு சொல்றாரு. அந்த காட்டி கொடுக்கறவனுக்கு, மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கறதுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. புது உடன்படிக்கையுடைய அந்த ஒரு பாத்திரத்தில் அந்த ரத்தத்திலையும் அவர் பங்கு பெற்றுட்டாரு. அப்புறம் பார்த்தீங்களா, ஏன்னா முத்தத்தினால் காட்டி கொடுத்துட்டாரு. ஸோ கம்ப்ளீட்டாக அவர் வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். கம்ப்ளீட்டாக காட்டி கொடுத்து வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால் பார்த்தீங்களா, லிட்டரலாக வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மரிச்சிட்டார். இது எப்படி சாத்தியக்கூறுன்னு சொல்லி நம்ம வந்து இதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கண்டிப்பாக இதை சத்தியத்தின் பிரகாரம் அவர் வரமாட்டார். செகண்ட் டெத்துக்கு இது அடையாளமாக தான் தெரியுது. ஒருவேளை இதுக்கு நடக்கலாம், தேவனுடைய சிந்தையில் இருக்கிறத நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய சத்தியத்தை அவர் கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் இப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்குது சகோதர சகோதரிகளே. அது மட்டும் இல்லாமல் யூதாஸ் காரியத்தை மறித்துட்டாரு. ஸோ பைபிள் லா, தேவ சட்டத்தின்படி என்னன்னா இது ஒரு உண்மை. தேவ சட்டத்தின்படி என்னன்னா இது வர முடியாது அப்படிங்கிற கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துடைய மரணம் அதுக்கப்புறம் தான் சம்பவிக்குது. இது எப்படி பிறந்த சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நிறைய கேள்விகள், கன்ஃபியூஷன் எல்லாம் முன்னாடிலாம் இருந்தது. இதை குறித்து இப்போ இந்த சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது தான் பிதாவாகி தேவன் இதை நம்மளுக்கு கொடுத்தாரு. இது முன்னாடியும் தெரியாது. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி படிக்கும் பொழுது எனக்கு இது வெளிப்பட்டுச்சு. பட் இது சரியானு சொல்லி மூத்த சகோதரர்கள் நம்ம பரிசீலனை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28 படிச்சிட்டிங்களா? ஓகே சிஸ்டர், போதும். அப்புறம் அந்த கடைசியாக என்ன பண்ணாரு, அந்த ஒளிவுமலை பக்கத்தில் இருக்கிற கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் போயிட்டு வரும்பொழுது அவர் முத்தத்தினால காட்டி கொடுத்தாரு. 46, 48 நம்ம படிச்சுட்டோம். அப்போ என்ன பண்ண, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டோமேன்னு எப்போ தெரியுதுன்னா, இவ்வளோ காரியங்கள் யூதாஸ் காரியத்துக்கு செஞ்சு அவருக்கு தெரிந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிலம், அந்த 30 காசில் என்ன பண்ண ஒரு நிலம் வாங்கியிருக்காரு.
அந்த நிலத்தில் போய் என்ன பண்ணார், தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு நம்ம வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ யூதாஸ் காரியத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்னன்னு பார்த்தா, இப்படிப்பட்ட குணலட்சணங்கள், இப்படிப்பட்ட கேரக்டர் என்ன பண்ணோம், இது வந்து ரொம்ப ஆபத்தாக, இப்படிப்பட்ட கேரக்டர் நம் மத்தியில் இருக்கிறதா என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு, இது ஒரு எச்சரிப்பாக வேதத்திலே கூட கூறப்பட்டிருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம கவனமாக நாம் சிந்திக்கக்கூடிய இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்தபடியாக கூட அப்போஸ்தலர் பேதுரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சார். அதை பற்றி அவர் முன்னாடியே ஒரு வார்னிங் கொடுத்தாரு. நீ மூணு தடவை சேவல் கூறதுக்கு முன்னாடி என்னை மறுதலிப்ப அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அதே மாதிரி அவர் மறுதலிச்சிட்டும் என்ன பண்ணாரா, அவர் மனம் திரும்பி அவர் என்ன பண்ணாரா, திரும்பவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக நின்னார். அது மட்டும் நீங்க வசனம் வாசிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. 34-35. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்படி அவர் மறுதளிச்சுமே கூட 3 தடவை மறுதளிச்சும் கூட அவர் பெரிய வேலைகள் செஞ்சிருக்கிறார். பெரிய ஊழியங்களையும் அநேக அற்புதங்களையும் அவருடைய நிழல் பட்டா கூட, அவருடைய துணி வஸ்திரத்தோட நிழல் பட்டா கூட நிறைய பேர் குணமடைஞ்சாங்க. நம்ம அதை பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்முடைய ஐக்கியம் என்னப்பா அப்படின்னா, நம்மளுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் அவர் குமாரனை இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ அவர் குமாரனை இயேசு கிறிஸ்துனா யாருன்னா, அந்த இயேசு கிறிஸ்துக்காக அழைக்கப்பட்ட 1,44,000 சபை வகுப்பார்கள். இங்கே ஒவ்வொருவரும் அந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எப்படின்னா நம்ம அந்த அழைப்பு வந்து, அதனால் நம்மளுடைய ஐக்கியம் கூட பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாலும் நம்மளோட சகோதர ஒன்னஸாக இருக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்படிலாம் சொல்றோம் பிரதர், எங்களுடைய ஐக்கியம் பிதாக தேவனாலும் தேவன் கூடமும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவும் இருக்குது அப்படின்னு சொல்றோம். சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இருளிலே நடந்தா இப்படிலாம் சொல்றோம். சொல்லிட்டு என்ன பண்றோம், இருளிலே நடக்கிறோம். நம்மகிட்ட உண்மை இல்லை அப்படின்னா ஒரு பொய் சொல். அப்படி என்ன நடக்குன்னா, வசனம் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அது என்ன பிரதர் இருளிலே நடக்கிறது அப்படின்னா, இருள் என்பது பார்த்தீங்களா பாவம். இங்கே இருள் என்பது பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இருள். அப்போ நம்ம இங்கே வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டோம், உடன்படிக்கையை பண்ணிட்டோம், இப்படிலாம் இருந்துட்டு இந்த சண்டே மட்டும் இருந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம உலகத்துக்கு போயிடுறோம். இப்போ நம்மளுக்குள்ள சகோதரர் வெறும் ஒரு பேரளவில் இருந்தால் நம்ம அப்படி தான் இருக்கிறோம், பொய் சொல்லுவராக இருக்கிறோம். உண்மையான நம்ம எப்படி இருக்கணும், இருள் இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் சத்தியத்தை கிரியினாலே நடப்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எவர்னா நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இப்படி தான் நம்மளோட ஐக்கியம் இருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தே இருக்கிறது. இப்போ ஏதோ ஒரு தவறுகளோ மீறுதலோ இருந்தால் இயேசு ரத்தம் பூமியில் கண்டிப்பாக சுத்திகரித்துட்டு இருக்குது. கிருபாசனில் நின்று நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம ராஜரீக பிரமாணம், இந்த ராஜரீக பிரமாணம் என்னன்னு சொல்றேன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இப்போ எப்படின்னா நாம என்ன பண்றோம், நாமே நேசிக்கிறோம். நம்மளுடைய எல்லா தவறுகளும் இருக்கும் நமக்குள்ள. பார்த்தீங்களா எல்லாம் பர்ஃபெக்டா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தவறுகள் செஞ்சு தான் நம்ம சரி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களும். அப்படி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சில இடத்துல நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஓ இதுயா இப்படியா அப்படின்னு. ஆனால் நம்ம சகோதரன் மேலே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். அவர் டக்குன்னு உடனே என்ன பண்ணுறோம், கோவப்பட்டுருவோம், அவங்க உடனே நியாயம் தீர்க்க பார்ப்போம், இல்லைன்னா அவங்ககிட்ட பேச மாட்டோம். இப்போ அதுதான் சொல்கிறாருன்னா, இதுதான் ராஜரீக பிரமாணம். நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ, நான் எப்படி என்ன நேசிக்கிறனோ மற்றவங்களும் அதே பேர் நேசிச்சா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நம்ம பரலோக வாய்ப்புக்கு போயிட முடியும். இதுதான் இங்கே தான் ப்ராசஸ் தான் பயங்கர கஷ்டம். எப்படி நம்மளை நேசிப்போம், நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், சகோதரர்களை நேசிக்க முடியாது. ஏன்னா அவங்க மேலே அவங்க அன்பு வைக்க மாட்டோம். அவங்களுடைய ஏதோ சில காரியங்களே வச்சு நம்ம என்ன பண்ணோம் பேசிட்டே இருக்கிறதுனால இந்த பிரமாணம் ராஜரீக பிரமாணத்தை நாம் இடித்து போடுவதாக இருக்கிறோம். இப்போ ராஜரீக பிரமாணத்தை நம்ம கட்டுகிறவர்களாக இருக்கிறதுனா இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்குங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22.
ஆகையால் ம். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ம். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ம். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் ம். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த அன்பின் பிரமாணம், ராஜரிக பிரமாணம், இது நம்ம இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம கம்ப்ளீட்டா பண்றோமானா இல்ல. இப்ப உடன்படிக்கை வந்துட்டு கண்டிப்பா நம்மளோட லைஃப் சைக்கிள் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த 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 சகிப்புத்தன்மை, அன்பு என்ன பண்ணுது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த குணலட்சணங்களை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது மாயமற்ற சகோதர சிநேகம். இன்னைக்கு ஏன் அப்படி இந்த வார்த்தை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பேதுரு சொல்றாரு, ஆரம்ப காலத்தில் மாயமற்ற சகோதர சிநேகம். இன்னைக்கு சகோதர சிநேகம் மாயமானதான் இருக்குது, ஒரு பேரளவில் தான் இருக்குது. அதை மாயமற்ற சகோதரன் அந்த ஒரு உண்மைத்தன்மையா இருக்கணுங்கிறார், சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்கிறார். சத்தியம் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சிடும். சத்தியம் இதானா நமக்கு சரண்டர் பண்ணி ஆகணும். நம்மள இதை நம்மளுக்கு பிடிக்கலனா கூட சுய சிந்தையை ஒடிச்சிட்டு சத்தியம் இதுதான் சகோதரர் சொல்றாங்க இதான் சத்தியமா இருக்குன்னா அமைதியா உட்காந்தா கண்டிப்பா ஜெயம் கொள்ளுவோம். சுத்த இருதயத்துல சுத்தமா இருக்கணும். அப்ப சுத்த இருதயத்தின் நிறைவு வாய் பேசுகிறது. அப்ப என்ன பண்ணோம், ஒருத்தர் சொன்னோம், ஒருத்தர் கோவப்பட்டுறோம், ஒருத்தர் இல்லை சரியாம அதெல்லாம் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில வருது. ஸோ அப்போ சுத்த இருதயம் இருக்கணும். ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருத்தர் மேல உண்மையா ஊக்கமா அன்பு கூறுங்க. ரியலா அவங்க மேல அன்பு காட்டுங்க. அது அவங்க ஒரு கோவப்படும் போதோ தவறுகள் செய்யும் போதோ நம்ம என்ன பண்ணோம், அன்பு செலுத்துறது மூலமா அவங்களை ஜெயம் கொள்ள முடியும், ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அப்ப நம்ம கவனித்து பார்க்க வேண்டியதுன்னா, அந்த மாயமான அன்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. கீழ்ப்படுகிற சத்தியத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைங்களா இருக்கணும். கீழ்ப்படியாமை அந்த ஒரு குணலட்சணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. சுத்த இருதயம் இருக்கணும். இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒருவர் ஊக்கமான அன்பு நம்மகிட்ட இருக்கணும். அந்த அன்பு குறைவு இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகளே. அப்போ உங்க பக்கத்துல சகோதரி பக்கத்துலயும் சகோதரன் பக்கத்துலயும் உட்காந்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு கிறிஸ்து உட்காந்துட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க. அவர் மேல நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், அன்பு தான் காட்ட முடியும். கிறிஸ்து அவர் பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பேர் வச்சுங்க, சகோதரர் வச்சுங்க, அவர் கிறிஸ்து, அவர் உங்களை கிறிஸ்து. இப்படி பார்த்தோமா நம்மளுக்குள்ள அந்த சுத்தமான மாயமற்ற அந்த அன்பு இருக்கும். சுத்த இருதயத்தில் அவங்க கூட அன்பா இருப்போம், அரவணைப்போம், அன்பு செலுத்துவோம். அவரும் அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஒரு குணலட்சணம் நம்மளை வளர்த்துக்கணும். அப்புறம் ஒரு தாய் கருவுட்டுறாங்க. அவங்க 10 மாசம் கழிச்சு ஒரு குழந்தை பெறுறாங்க. அப்படிங்கும் பொழுது அப்போ நாம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா இருக்கும் பொழுது தேவ வசனமாகி அந்த வித்து நம்மளுக்கு இருதயத்துல ஜெனிப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுக்கிறவரா இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 1:23 வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ இந்த வசனத்தை நம்ம உட்கொண்டுட்டே இருந்தோமா கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுவாரு. அதுதான் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். இப்ப நீ அன்பு தாங்க. இந்த அன்பு எப்படின்னா, இந்த அன்பு பல்வேறு வகையா இருக்குது. இந்த அன்பு மட்டும் பத்தாது. இப்போ அதான் அன்பு பார்த்தோம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், திரளான பாவங்களை மூடுகிறதா இருக்கிறோம். அன்பு வச்சுட்டோமா திரளான பாவங்கள் அவங்க மேலே இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை மூடுகிறதா இருக்கிறது. சகோதர சகோதரி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரத்தம் கூட நம்ம என்ன பண்ணுது. 1 யோவான் 4:7 வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்க, அன்பு தேவனால் உண்டாகி இருக்கிறதான். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசணும், நம்ம சகோதரர் நம்மளை பகைக்கிறாங்க, நம்மள்கிட்ட பேசுறது இல்லை, ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷனாக இருந்தால் அன்பு தேவனால் பிறந்திருக்கிறது. தேவனால் பிறந்த நீங்களும் அன்பாகவே இருக்கிறீங்க. அப்போ நம்ம அன்பு செலுத்துறது நம்மள பிரதான கடமையாகவும் இருக்கிறது. இதில் நிலைத்து இருக்கணும். அதான் சகோதரத்துவம் என்றா அன்பு மட்டும் பத்தாது, அன்பு கூட அந்த ஒற்றுமை இதில் நிலைத்து இருக்கணும். இந்த நிலைத்து இருந்தால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த ராஜரிக பிரமாணத்தை முடிவேற்றி அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக ஆக முடியும். வசனம் எபிரேயர் 13:1 வாசிங்க. எபிரேயர் 13:1. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அப்ப சகோதர சிநேகம்ங்கிறது இதுல பாருங்க, சகோதரனா அண்ணன் தம்பி, சிநேகனா நட்பு. ரெண்டையும் என்ன பண்றாரு, ஜாயின் பண்றாரு. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணுவோம்னா, இந்த உலகத்துல எடுத்துங்க நம்ம விஷயங்கள் இருக்கும். இப்போ அப்பா அம்மா கிட்டயோ அல்ல அண்ணன் தம்பி கிட்டயோ சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரெண்டு கிட்ட போய் சிநேகிட்ட சொல்லுவோம். அப்ப சிநேகிதன் என்னன்னு பார்த்தோமா, சிநேகிதன் கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே இருப்பாரு. நம்மளோட கேரக்டர் முகம் வேற மாதிரி இருக்கலாம்,
நம்மகிட்ட இருக்கிற ஒரு 90% குணலட்சணங்கள் அவர்கிட்ட இருக்கும். அவர் தான் நட்பாவே சூஸ் பண்ணிக்குவோம். அவர்கிட்ட என்ன பண்ணுவோம், நம்மள எல்லாத்தையும் சொல்லுவோம். அவர் நமக்கு உண்மையா உதவி பண்ணுவார். ஒவ்வொருத்தரும் ஒரு உண்மையான நண்பர் இருப்பாங்க. நம்ம அதுதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க சபையில் இருக்கிற சகோதரர் மட்டும் இல்ல, உங்களோட சிநேகிதன் அப்படிங்கிறாரு. இங்க சிநேகிதன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், ஆபிரகாம் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை பத்தி சிநேகிதனே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு அடையாளமா நம்மளுக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன் அடையாளமா இருக்கிறவரு நம்மளுடைய பரம தகப்பன் ஆபிரகாம். அப்போ அப்படி பாருங்க, அந்த சிநேகிதன் இருக்கிறது தான் நம்ம ஒரு உறவு. ஒரு சகோதரர் மட்டும் இல்ல, ஒரு சிநேகனா இருக்கணும். நம்ம உடன் சகோதரர்கள் மேல இவ்வளவு அன்பு என்ன பண்றோம், எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம்னா, அந்த சிநேகிதன் சகோதரனும் கூட இருக்கணும், சிநேகனா இருக்கணும். சும்மா நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம ஒரு சகோதரன் உறவு மட்டும் இருந்துட்டு பத்தாம, மற்ற எல்லா இடத்துமே நம்ம ஒரு சகோதரன் தான். உங்களால முடிந்தால் அவங்களுக்கு என்ன உண்மையாக இருங்க என்று சொல்லி, அடுத்தபடியாக நம்ம எதற்கு பிறந்திருக்கிறோம் என்றால், நம்ம பார்க்கும்போது நம்ம உடன் சகோதரர்கள் யாராவது ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கோம், அவங்களுக்கு ஆறுதலும் தேற்றுதலும் உதவுறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். இந்த வாய்ப்புக்குள்ள வந்த சகோதரனை சொல்றேன் நான். இந்த உலகத்தில் இருக்கிற சகோதரன் நான் சொல்லலை. இந்த வாய்ப்புக்குள்ள வந்த சகோதரன் நம்ம உடன் இருக்கிற சகோதரனுடைய பிரச்சனைகள், அவருடைய ஏதோ ஒரு காரியங்களுக்காக உதவுவதற்காக நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பதிவு பண்றாங்க. பாருங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். பாருங்க, இடுக்கன் அப்படின்னா அவருடைய ஏதோ ஒரு சூழ்நிலைகள், நம்ம உடன் சகோதரனுக்கு ஏதோ ஒரு இடுக்கமான சூழ்நிலை இருக்கும். அப்ப இன்னொரு சகோதரன் உதவணும். அப்படி உதவும் பொழுது அந்த சகோதரனை மீட்டெடுத்துக்க முடியும். இதுதான் சகோதர சிநேகம் அப்படின்னா, சகோதரன் மட்டும் இல்ல, நண்பனாவும் இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பாக்குறோம், நம்ம அன்பா மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்தா, இந்த சபையில ஒரு 35 பேர் இருக்கிறதா வச்சுக்கலாம், ஒரு கருதலாம். இந்த 35 பேத்துல ஒரு 4 பேர்த்திட்ட மட்டும் நம்ம பழகிறோம். ஒரு 4 பேர்த்துக்கிட்ட மட்டும் ஒருத்தர், மீதி 30 பேர்த்திட்ட பழகிறது இல்லை, நட்பு இல்லை, அந்த சகோதர சிநேகம் இல்லை. அப்படி இருந்தா ஓகேவா பிரதர் அப்படின்னா, அப்படி இல்லை. யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களில் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதர சகோதரிகளே, இது ஒரு இந்த பாயிண்ட் நோட் பண்ணும். ஒருமைப்பாட்டில் நம்ம தேரணும். ஒருமைப்பாடு, நாம் எல்லோரும் சமம், நாம் எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும். அப்ப எப்படி இருக்க முடியும்னா, நம்ம கிட்ட மத்தியில் அந்த அன்பு பூரணப்படணும், இந்த ஒற்றுமையா இருக்கணும். எல்லாரும் மத்தியிலுமே நம்ம என்ன பண்ணணும், பழகிறவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் உதவி செய்யறவர்களாகவும் இருக்கும் பொழுது இந்த ஒன்னஸ் இருந்தால் நம்மளுக்கு பிரிவினை என்பதே வராது. சகோதர சகோதரிகளே, இது நம்ம தான் ஒருமைப்பாடு தான் அவர் பேசுறாரு. அந்த சகோதரத்துவம் அப்படின்னா அந்த அன்பு மற்றும் அந்த ஒற்றுமை, இந்த ஒரு சகோதர ஒருமைப்பாட்டுல நம்மள பிணைந்து இருக்கிற பொழுதுதான் நம்ம தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றலாம் இருக்கிறோம். இப்படி இருந்தால் தேவன் சந்தோஷப்படுகிறார். இப்படி இருக்கிறதுனால தேவன் சந்தோஷப்படுறாராம். பாத்துங்க, தேவனை நாம சந்தோஷப்படுறோம். சங்கீதம் 133:1 வாசிங்க. ஆதார வசனம் மட்டும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இது தேவனுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். பாருங்க, நம்ம ஏக சிந்தையாவும் சமாதானமாவும் சந்தோஷமாவும் இருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும்படி வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சகோதர சகோதரிகளே, நம்ம கேட்ட உதாரணத்துல நம்ம காயின் ஆபேல் பார்த்தோம், யாக்கோபு பார்த்தோம், யூதாஸ் காரியத் மற்றும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள் பார்த்தோம். இதில் நன்மையான காரியங்களும்
தேவனுக்கு பிரியமான காரியம் நம்ம சிந்தித்து கொண்டு இருப்போம். இந்த நம்ம கேட்ட சத்தியத்தில் நிலைத்தீருங்கள் என்று சொல்லி பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாக. ஆமேன்.